Warm greetings dear viewers. So இன்னைக்கு வீடியோல JavaScript operators பத்தி பார்க்க போறோம். இப்போ JavaScript operators பொதுவா நமக்கு operator எதுக்கு தேவைப்படுது? Just to manipulate two different values or three or சில data நம்ம program குள்ள கொடுக்கிற dataவை ஒரு manipulate பண்ணணும். இல்ல அதுல சில operations நம்ம பண்ணணும். அப்படிங்கறத தான் யூஸ் பண்றதா என்ன operators. அப்போ நமக்கு இங்க என்ன operators தான் JavaScript சப்போர்ட் பண்ணுது பாத்தீங்க அப்படினா arithmetic operators, then relational operators, then logical, then bitwise, then conditional, the last one assignment. So these are the operators supported by JavaScript. So first one arithmetic operators. So arithmetic operators is used to perform some basic arithmetic expressions. நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு plus add பண்ணனும், minus subtraction பண்ணனும், multiplication பண்ணனும், division பண்ணனும், இல்ல modulus கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றதா என்னன்னா arithmetic operators. Just addition, subtraction, multiplications இருக்கலாம். இது போக ஸ்பெஷலா என்ன இருக்கும்? plus minus it means unit increment and unit decrement operator. இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து பைனரி ஆபரண்ட் தேவைப்படும். ஒரு ஆபரேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆபரண்ட் தேவை. இது என்ன ஆபரண்ட் சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் a plus b ன்னு போடுறோம். அப்போ இங்க this is called operator. இது வந்து ஆபரேட்டர். இந்த ரெண்டு இருக்கு இல்லையா? இது ரெண்டும் நமக்கு என்னன்னா ஆபரண்ட். இதுவும் ஆபரண்ட். இப்போ இதெல்லாம் பைனரி ஆபரேட்டர்ஸ். இது எல்லாமே எடுத்துக்கோங்க ஒரு பைனரி ஆபரேட்டர்ஸ் நிறைய plus minus star slash இது எல்லாத்துக்குமே நமக்கு we need two different operand. பட் இங்க இந்த இதுக்கு plus minus க்கு one operand is enough. a plus a minus இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ this is equal to இந்த ஸ்டேட்மென்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படினா a equal to a plus 1 ன்னு எழுதுறதுக்கு சமம். இந்த ஸ்டேட்மென்ட் எதுக்கு ஈக்குவல் a equal to a minus 1 ன்னு எழுதுறதுக்கு சமம். This is what arithmetic operators. இப்போ relational அப்படிங்கறப்போ relation அப்படினாவே just to find the relation between two different operands. ரெண்டு ஆபரண்ட்க்கு இடையில என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு? இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? நாட் ஈக்குவலா இருக்கா? கிரேட்டரா இருக்கா? லெஸரா இருக்கா? இல்ல கிரேட்டர் than or equal to இந்த மாதிரி செக் பண்றதா என்னன்னா ரிலேஷன் ஆபரேட்டர். அப்ப இங்க பாக்கும்போது என்ன ஆபரேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல். அப்ப ரெண்டும் சேமா இருக்கா? ஏவும் பியும் சேமா இருக்கா? இல்ல நாட் ஈக்குவலா இருக்கா? இல்ல எனக்கு கிரேட்டர் than இருக்கா? இல்ல லெஸ் than இருக்கா? இல்ல கிரேட்டர் than or equal to இருக்கா? இல்ல less than or equal to இருக்கா? இப்படி பார்க்கறதா என்ன ரிலேஷன் ஆபரேட்டர். அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வச்சிருக்கேன் ஒரு a க்கு வந்து ஒரு 5 வச்சிருக்கேன். b க்கு வந்து ஒரு 10 வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. இங்க நான் செக் பண்றேன் a equal to b ஆனு. அப்ப எனக்கு இங்க என்ன வரும்? false ன்னு ரிட்டர்ன் பண்ணும். Because my a and b values are not same. a is 5 and b is 10 ரெண்டு சேம் கிடையாது. அப்ப எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்போது false ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இங்க not equal இங்க true ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா எனக்கு a வும் b யும் not equal தான். சோ இங்க greater ஆ செக் பண்றோம். 5 வந்து greater than 10 னா not possible. So it is written false. அப்ப less than or 2. So இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்றோம். ரெண்டு ஆபரண்ட்க்கு இடையில இருக்கிற ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படினா that time we can go for relation operator. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படினா லாஜிக்கல் ரெண்டு எக்ஸ்பிரஷனை நம்ம கம்பைன் பண்றது. சோ ரெண்டுமே அப்ப லாஜிக்கல் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு a is greater than b ஆ இருக்கணும் and a வந்து a mod 2 equal to 0 வரும். இப்படிலாம் செக் பண்றோம். அப்போ இது ஒரு ரிலேஷன், இங்க ஒரு ரிலேஷன். அப்ப இந்த ரெண்டு ரிலேஷன் நான் எது மூலமா கம்பேர் பண்றேன்? ஒரு லாஜிக்கல் ஆபரேட்டர். இந்த மாதிரி கம்பேர் பண்றது லாஜிக்கல். அப்ப என்னெல்லாம் இருக்கு? and or இது வந்து லாஜிக்கல் and இது என்ன சொல்லணும்னா லாஜிக்கல் and ன்னு சொல்லணும். ஏன்னா அந்த பிட்வைஸ்லயே வரும் லாஜிக்கல் and லாஜிக்கல் or. அப்ப இங்க not. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இப்போ and அப்படி சொல்லி பார்க்கும்போது ரெண்டு எக்ஸ்பிரஷனோ இல்ல ரெண்டு வேரியபிளோ நமக்கு என்ன ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் ரிசல்ட் ட்ரூன்னு வரும். ஏதாவது ஒன்னு ஃபால்ஸா இருந்தா கூட ரிசல்ட் ஃபால்ஸ் வரும். இப்போ ஆறாம் நமக்கு அப்படிதான் ரெண்டு ஒரு ஆபரண்ட்டும் இது ஒரு ஆபரண்ட் சொல்லலாம் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம்.
கட்டாயம் இது எல்லா அண்டையும் ஆரையும் ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இடையில தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரெண்டு ஆப்பரண்ட்டுகள்லையும் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு ஆப்பரண்ட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று எய்தர் எனி ஒன் ஆப்பரண்ட் இஸ் ட்ரூ, த ரிசல்ட் வில் பி ட்ரூ. இங்கே ரெண்டு ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, ஆரில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, நாட் அப்படியே காம்ப்ளிமெண்ட், ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இங்கே பிட்வைஸில் பிட்வைஸ் அப்போ இது கொஞ்சம் லோ லெவல் லாங்குவேஜ் அதோட ஆப்ரேஷன்ஸ். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா as usual and single and or single or then exclusive or then shifting, இது ரைட் ஷிஃப்ட் இது லெஃப்ட் ஷிஃப்ட், இந்த மாதிரி ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ரைட் ஷிஃப்ட் வித் ஜீரோ ஃபில். ஸோ இதெல்லாம் பிட்வைஸ் ஆப்ரேட்டராக இருக்குது காம்பனன்ட். இப்போ அண்ட் நாட்டும் இருக்கும். இப்போ அண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு அண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ வந்து 2ன்னு வச்சுருக்கேன், பி வந்து 3ன்னு வச்சுருக்கேன். இப்போ அண்ட் இது வந்து பிட்வைஸ், பிட் பை பிட் தான், லோ லெவல் மெஷின் லெவல் கான்செப்ட் தான் போகணும். அப்போ ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன நடக்கும் 0 0 0னா 0, 0 0 1னா 1, 0 0 1 0னா 2வா, 0 0 1 1னா 3. அப்போ நான் 2 3ன்னு எடுத்துருக்கேன்னா அப்போ எனக்கு அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஏயோட வேல்யூ என்ன எனக்கு இப்போ 2க்கு ஈக்குவலண்டான எக்ஸாம்பிள் என்ன 0 0 1 0. அடுத்து என்னது நான் பி 3ன்னு எடுத்துருக்கேன், 3யோட எக்ஸாம்பிள் என்ன 0 0 1 1. இப்போ ஐ எம் கோயிங் டு பெர்ஃபார்ம் பிட்வைஸ் அண்ட். பிட்வைஸ் அண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிட்டு ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் 1. ஏதாவது ஒரு பிட்டு 0 இருந்தாலும் ரிசல்ட் வந்து என்னதான் 0 தான். அப்போ இங்கே எடுத்து பாருங்க, இது 0, இங்கே ரெண்டு ஒன்றா இருக்கு 1, இது ரெண்டுமே 0 தான் 0 0. அப்போ 0 0 1 0 நமக்கு ஆன்சர் இருக்கு 0 1 என்ன இருக்கு 2. அப்போ நம்ம இந்த இடத்துல ஏ அண்ட் பி போட்டோம்னா நம்ம ரிசல்ட் என்ன வரும் 2ன்னு வரும். இதுதான் பிட்வைஸ் அண்ட். இப்போ பிட் பை பிட்டா பார்க்குறது. இப்போ அண்ட் வந்து நமக்கு எப்படி ரெண்டு பிட்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும் ரிசல்ட் 1, ஆர் அப்படியே ரிவர்ஸ். அப்போ என்ன அர்த்தம் எதர் எனி ஒன் பிட் இஸ் 1 இந்த ரிசல்ட் இஸ் 1. அப்போ இங்கே நமக்கு என்னவா மாறணும், ஆர் போடும்போது this is becomes 1. அப்போ இந்த ரிசல்ட் நமக்கு என்னவா மாறும் 3ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம ஏ ஆர் பி இங்கே போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன நமக்கு 3 கிடைக்கும். ஸோ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் அதுதான். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் என்ற டிஃபரெண்ட். இப்போ ரெண்டு பிட்டும் சேமாக இருக்குது, ரெண்டு பிட்டும் சேமாக இருக்குது அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து 0ன்னு வரும். சேம் பிட்னா 0, டிஃப்ரெண்ட் பிட்டாக இருக்கும் போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்து 1ன்னு வரும். இப்போ இங்கேயே பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு ரெண்டு வேறு இருக்குது, நான் 1 கொடுப்பேன். சேம் பிட்டு அப்போ நான் என்ன கொடுப்பேன் 0 கொடுப்பேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது 1. அப்போது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நம்ம போடும்போது 1. இப்போ ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு பிட்டை இப்படி லெஃப்ட் சைடு நம்ம மூவ் பண்ணுறது, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ எடுத்துக்கோங்க, ஏயோட வேல்யூ எனக்கு என்ன 0 0 1 0, 0 0 1 0 தான் எனக்கு ஏயோட வேல்யூ. இதை நான் என்ன செய்யறேன் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், இந்த பிட்டு இது இங்கே வந்துருமா, இந்த பிட்டு இங்கே வந்துருமா, இந்த பிட்டு இங்கே வந்துருமா, இங்கே 0. அப்போ இது யாருக்கு ஈக்குவல் 4. That means 0 1 0 0 தான் 4. இப்போ 4. அப்போ ஒரு பிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ண சமம். இது அப்படியே ரிவர்ஸ் தான் இந்த ரைட் ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட் எப்படின்னா ஒரு பிட்டு நம்ம மூவ் பண்ணோம்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ இதான் ஷிஃப்டிங் பொறுத்தவரை. நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னாவே கொஸ்டின் மார்க் கோலன் டெர்னரி ஆப்ரேட்டர் நம்ம சொல்லுவோம்ல ஜாவால, அந்த மாதிரி கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து நான் 2ன்னு வச்சுருக்கேன், பி வந்து 5ன்னு வச்சுருக்கேன். இப்போ இங்கே செக் பண்ணுறேன் ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து லைக் ஏன்னு கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா பின்னு எடுக்கிறேன். சி இஸ் ஈக்குவல் டு இப்படி அசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேட் பண்ண எனக்கு என்ன இந்த இடத்துல சி இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி ஒருவேளை ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரூ பார்ட், இந்த லொக்கேஷன் ட்ரூ பார்ட், இந்த லொக்கேஷன் ஃபால்ஸ் பார்ட். அப்போ ஏ கிரேட்டர் தென் பி ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ எனக்கு சி அசைன் ஆகும். இதே ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பியோட வேல்யூ எனக்கு சி அசைன் ஆகும். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், I have taken a equal to 2 and b equal to 5. Here I am checking whether my a value is greater than b.
A is 2. 2 is not greater than B. So it's go for false part. In the false part, I just assigning my B values to C. So the 5 will be assigned to C. இப்போ அந்த 5 தான் நமக்கு C க்கு assign ஆகும். It is a conditional operator. Assignment operator. Assignment operator பொறுத்த வரைக்கும் just assigning some values to some operand. அப்போ இங்க எப்படி நடக்கும்? Left right. இல்லையா? அப்போ ரைட் சைடு இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்பரண்ட் நம்ம என்ன செய்யணும்? அசைன் பண்றோம் with the help of equal to. அப்போ அந்த ஈக்குவல் டு நார்மல் ஈக்குவல் டு போட்டுக்கலாம், பிளஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம், மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, தென் மாடுலஸ் ஈக்குவல் டு, இப்படி எல்லாமே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம். மாடுலஸ் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும்? இது வந்து ஒரு ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே இப்போ ப்ளஸ் ஈக்குவல், அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 இப்படி நான் போட்டேன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5னு அர்த்தம். That's all. So this is what about operators. So these are the different kind of operators supported by JavaScript: arithmetic, then relational, logical, bitwards, then conditional, then assignment. Apart from this operators, one more operators are supported by JavaScript, that is type of. Type of operators is used to get the type of the given variable. That's all. Thank you.